அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒருவர் உறங்கிக் கொண்டிருக்கிறார், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவருடைய மௌத்தை இன்னொரு இடத்தில் நாடியிருக்கிறான். அவர் தூங்குறவரை அல்லாஹ் எழுப்புவான், அவருக்கு ஒரு தேவையை உருவாக்குவான். எந்த இடத்தில் அவருடைய இறுதி முடிவு இருக்கிறதோ அந்த இடத்தை நோக்கி அவரை நடக்க வைப்பான், அவரை கொண்டு செல்வான், அந்த இடத்திலிருந்து அவருடைய உயிரை பிரிப்பான் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நான் கேட்கிறேன், இன்றைக்கு நேற்று வெள்ளிக்கிழமை, அதுக்கு முன்னாடி வியாழக்கிழமை, அதுக்கு முன்னாடி புதன்கிழமை, இதில் எந்த நாளில் நான் மௌத்தாக வேண்டும் தெரியாது. பெருமானார் திங்கக்கிழமை, அல்லாஹ்வுடைய தூதர் மௌத்தாகினது திங்கக்கிழமை. உலகத்தில் ஒவ்வொரு நாட்களில் ஒவ்வொருவரும் மௌத்தாகிறார்கள். திங்கக்கிழமையா செவ்வாயா புதனா வியாழனா தெரியாது. ரசூலுல்லாஹ் அதிகப்படுத்த சொன்னார்கள். இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய அன்பான உறவுகளே, நானும் நீங்களும் எத்தனை வாட்டி அதை சிந்தித்து பார்த்தோம். இப்பொழுது விளங்குதா குர்ஆன் ஏன் சொல்லுது என்று? அந்த சஹாபாக்களுக்கு அல்லாஹ் எப்படி கொண்டு வந்து வைத்தான் தெரியுமா? இந்த சித்தாந்தம் அவர்கள் எப்படியோ கொண்டு போய் வைத்தது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, வமா தத்ரி நஃப்சுன் மாதா தக்ஸிபு கதா வமா தத்ரி நஃப்சுன் பிஐ அர்லின் தமூத். சூரா லுக்மான்ல அல்லாஹ் சொல்றான், ஒரு ஆன்மா நாளைக்கு என்ன சம்பாதிக்க போகுதுன்னு தெரியாது, ஒரு ஆன்மா அது எங்க மௌத்தாக போகுதுன்னு அதுக்கு தெரியாது என்ற அல்லாஹ். சுப்ஹானல்லாஹ். இன்றைக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி சைனா ஃபோர்ட்ல ஒரு சகோதரர், சைனா ஃபோர்ட்ல 10 லட்சம் மாணிக்கக்கல் அல்லாஹ் அவருக்கு ரிஸ்கை அளந்துட்டான். வல்லாஹு கைருர் ராஸிகீன். அல்லாஹ் உணவளிப்பவன் சிறந்தவன். அல்லாஹ் உணவளிக்க ஆரம்பிச்சு விட்டான். கைகளை எடுக்கிறார், எதுக்குன்னு தெரியல. மாணிக்கத்தில வேலை 10 லட்சம் கொடுத்து வாங்கினார். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதை எத்தனை மடங்காக பெருக்கி கொடுத்தான் தெரியுமா? அவர் வித்த வேலை 27 கோடி. 27 கோடிக்கு அல்லாஹ் ஒரே அடியாக அவரை பணக்காரனாக்குறான். உடனடியாக என்ன பண்றாரு? ஓஹோ, ஸ்ரீலங்காவில் பிசினஸ் பண்ணக்கூடாது, மொசாம்பிக்கு போயிரும். இந்த ரத்னபுரை நீ வித்துக்கல, இங்க போய் பிசினஸ் பண்றதை விட நம்ம மொசாம்பிக்கு போயிருவோம், அங்க போய் வியாபாரம் பண்ணா இதை பல மடங்காக்கலாம். அப்படிதான் நானும் நினைப்பேன், நீங்களும் அப்படிதான் நினைப்பீங்க. அல்லாஹ் எதுக்கு கொடுக்கிறான் தெரியுமா? நஹ்னு கத்தர்னா பைனகுமுல் மௌத் வமா நஹ்னு பிமஸ்பூகீன். உங்களுக்கு மத்தியிலே நாங்கள் மௌத்தை நிர்ணயம் செய்திருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்றான். நிர்ணயம் என்ன நான் சொல்லுவேன், நல்லா பாருங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மாணிக்கத்தை வித்து மொசாம்பிக்கு போறார். போனவர் பல தடவை போய் வர்றார். ஒரு வருடம் தான். ஒரு நாள் மொசாம்பிக்கு போனவர் ரூமை பூட்டிட்டு அப்படியே ரூமுக்குள்ள தூங்குறார். 3 பேர் ரொம்ப டயர்ட். சுபவுக்காக வேண்டி அங்க பேர் உள்ள மக்கள் இருக்கிறாங்க, வந்து தட்டுறாங்க, எலும்புக ஹாஜியார் முழிக்க காணோம். 10 மணி தட்ட எலும்பல்ல. ஒரே கதவை உடைச்சு பார்த்தா ஒரு ஆள் மூச்சை இழுத்து துடிக்கிறார். 2 பேரும் மௌத்தாகி விட்டார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த ஆயத்தை பார்க்கிற நேரம் எனக்கு என்ன ஞாபகம் வருகிறது தெரியுமா? அல்லாஹ் சொல்ற, வமா தத்ரி நஃப்சுன் மாதா தக்ஸிபு கதா. நாளை நீ என்ன சம்பாதிப்பாய் என்று உனக்கு தெரியாது. வமா தத்ரி நஃப்சுன் பிஐ அர்லின் தமூத். அல்லாஹு அக்பர். எங்க மௌத்தாகுவாய் என்று தெரியாது. அல்லாஹ் ஏன் 27 கோடியை கொடுத்தான் தெரியுமா? அவருடைய உயிரை எடுப்பதற்கு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஏன் தெரியுமா? நஹ்னு கத்தர்னா பைனகுமுல் மௌத். சும்மா மௌத்தாக்க மாட்டோங்கள. சும்மா நிறைய பேர் நினைப்பாங்க, நான் போனா புள்ள குட்டி நிலைமை என்ன, நான் போனா பொண்டாட்டி நிலைமை என்ன, என் குடும்பம் என்ன ஆகும். சகோதரர்களே, அல்லாஹ் மௌத்தாக்குறதாக சொல்லவில்லை, நாங்கள் மௌத்தை நிர்ணயம் செய்தோம் என்ற அல்லாஹ். சப்பிஹ் இஸ்ம ரப்பிக்கல் அலா அல்லதி ஹலக்க ஃபஸவ்வா வல்லதி கத்தர ஃபஹதா. அல்லாஹ் 4 விஷயத்தை சொல்கிறான். ஹலக்க படைத்தான், ஸவ்வா செவ்வையாக்கினான், கத்தர நிர்ணயித்தான், ஹதா நேர்வழி காட்டினான். என்ன நிர்ணயித்தான்? இப்ப இந்த ஊர்ல எல்லாரும் பணக்காரனா, யார் விவசாயம் செய்யறது, யார் வெள்ளாம செய்யறது? உங்க ஊர்ல இருந்து ஒரு மினிஸ்டர் எடுப்பட்டாரு, உங்க ஊர்ல இருந்து ஒரு பணக்காரர் வருவாரு, 4 பணக்காரர் நல்லா கொடுப்பான். ஏன் தெரியுமா? எல்லாரும் பணக்காரன் இருந்தா யாரு இப்ப விவசாயம் செய்யறது, யாரு போய் நெல் வளர்க்கிறது? அப்ப என்ன சாப்பிடுவோம்? நானும் பணக்காரன், நீங்களும் பணக்காரன், என்ன யார் என்ன செய்வாங்க? சரி, எல்லாரும் ஏழையா இருந்தா யாரு சொல்லி கொடுப்பா? நீங்கள் ஏழை, அவர் ஏழைண்டா யாருக்கு கீழே யாரு வேலை செய்வா? அல்ல என்ன பண்றான் தெரியுமா? கத்தர்ன தக்தீர், எல்லாம் நிர்ணயிக்கிறான். டேய், நீ பணக்காரன், நீ ஏழை,
உனக்கு 1 கோடி தந்தாச்சா 100 பேருக்கு பிரிச்சு கொடு, வேலை கொடு. நீ மறைச்சு வச்சாலும் சம்பளமா கொடுத்து தான் ஆகணும். நீ கொடுக்கிற மாதிரி ஒரு ஏற்பாடு. உங்க பக்கத்துல வில்பத்து பெரிய பிரச்சனை போதா, இதை எடுத்துட்டீங்களா இல்லையா, பெரிய இல்லாத பொல்லாத நிறைய பிரச்சனை. கவலைப்படாதீங்க, நம்ம நேர்மையா நடந்தா என்றைக்கும் தோக்க மாட்டோம். அத்தனை பேரும் சேர்ந்துதான் எங்களுக்கு குழி தோண்ட பார்த்தார்கள். இன்றைக்கு மஹிந்த ராஜபக்ச காணாமலே பறந்து விட்டார். என்னாச்சு? யாருடைய துவாண்டு தெரியாது, எந்த தாஜ்னு தெரியாது, காணாமலே ஆக்கிடுவான்ல. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். நியாயம் இல்லாம கை வைத்தால் உலக வரலாறு நடிகளும் படிக்கிற பாடம். என்னாச்சு? இது இந்த காட்டுக்குள்ள எவ்வளவு யானை இருக்குது? எவ்வளவு யானை? ஒரு யானை ஒரு நாளைக்கு 300 கிலோ சாப்பிடும், 80 கிலோ தண்ணி குடிக்கும், 80 லிட்டர் தண்ணி குடிக்கும், 300 கிலோ சாப்பிடும். நீங்க போய் போட்டீங்களா? நீங்க போய் போட்டீங்களான்னு கேட்கிறேன். அதுக்கு அதனால காடு அழிஞ்சிட்டு எவ்வளவு வந்தானா? இருட்டி வந்தானா? காடு அழிஞ்சிட்டு என்ன யானை சொன்னானா? ஒன்னாலி இல்ல, ஒன்னும் நடக்கல. அந்த யானையை படைச்ச அல்லாஹ் அந்த யானைக்கு உணவு வைத்திருக்கிறான். யானை வளர்க்கிற மாதிரி என்னவாங்க, வீட்டு முன்னாடி போய் யானை வளர்க்கலாமா? யானை வளர்க்க அவ்வளவு சாப்பிட கொடுக்கணும், மரக்கட்டையை பிடிச்சி உடைச்செடுக்கும். ஆனா ஒரு மரம் அழிய காணும். அங்க புத்தளம் பகுதியிலே எலுவங்குளத்திலிருந்து நடக்கிற யானை அன்றாபுரம் மட்டும் போவோம், அந்த பக்கத்துக்கு மறுபடியும் அந்த பக்கம் திரும்பும். இங்க இருந்து அப்படியே போறாரு, இங்க முளைச்சிரும். இங்க இருந்து அங்க போற அங்க முளைச்சிரும். எல்லாத்தையும் எல்லாம் செஞ்சு வச்சிருக்கிறானே, இதுக்கு பேர் தக்தீர். அல்ல அதே வார்த்தை எடுத்து போறான், நஹ்னு கத்தர்னா பைனகுமுல் மௌத். சும்மா எல்லாத்தையும் தூக்க மாட்டோம். பாப்பாவை தூக்கினா பசியில பட்டினியில போகாது. எனக்கு நல்ல ஞாபகம், இன்றைக்கு ஒரு 8 வருஷம் இருக்கு. அப்ப என்ன பண்றாண்டா, அனாதைகளை தேடிட்டு போறோம் கொழும்புல. ஆனா எத்தியம்களை தேடிட்டு போறோம். எதுக்கு? ஒரு 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 கூட்டத்தை ஒரு பணம் வந்திருக்குது, அதை பிரிச்சு கொடுக்கறதுக்காக வேண்டி அனாதைகளை தேடிட்டு போறோம். தேடிட்டு போற வழியில நான் எடுத்துட்டேன் பேரெல்லாம் நல்ல ஞாபகம். இன்றைக்கு கூட வெள்ளம்பட்டி பகுதியில் ரொம்ப இதா இருக்குது. வாப்பா மவுத்தாகின சுட சுட எங்களுக்கு மெசேஜ் கிடைக்குது. இவங்களுக்கு எழுதி போட்டுருவோம், இவங்களுக்கு கொண்டு வந்து ஃபண்டை கொடுப்போன்னு போய் அடுத்த தடவை ஃபண்ட் வருகுது. வந்துட்டு போனா வாப்பா மவுத்தாகின உடனே எப்படி இருந்தாலும் அப்படி இல்லை, டைல்ஸ் பிடிச்ச அமர்களமா ஆகோ ஓஹோ வீடு அப்படி இருக்குது. அவங்க வேணான்ட்டாங்க, வேணாம் நாங்க நல்லா இருக்கிறோம், வேற ஒருத்தர் கொடுங்க. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உயிரை எடுத்தா நாங்க என்ன நினைப்போம்? ஓஹோ உளுந்துருமே, இந்த ஃபேமிலி என்ன சாப்பிடும்? அல்லாஹ் என்ன பண்றான்? நாங்க நிர்ணயிக்கிறோம்பா, இவரை எடுத்த இன்னொரு வழியை கொண்டு வந்துருவோம், அவரை எடுத்த ஒரு வழி வச்சிருவோம். ஒன்ன நம்பி அவங்கள படைச்சோம், எவனை நம்பி எவனையும் படைக்கவில்லை. எல்லாருக்கும் உணவை நிர்ணயித்த மாதிரி இந்த மையத்தை அப்படிதான் 5 எடுத்து 5க்கு அங்க வச்சிருப்பான். இதே மாதிரி அவர் கையில கொடுத்தாச்சா நினைச்சிடக்கூடாது. ஓஹோ சல்லி வருகுதா, வாகனம் வருதா, எல்லாம் சரிதான், ரெடி ஆக வேண்டியதுதான் வருகுதா. ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றா இருக்கும், ஒவ்வொரு விதத்தில் எல்லாம் தருவான். ஒரு ஆள் கையில பிராடோ கொடுத்துருவான், எடுத்துட்டு போயிருப்பாரு. போனவர் திரும்பி வர்ற நேரம் காலில் பாதி எல்லாம் எடுத்துருவான். காலு இல்ல உட்காரு, வீட்டில் 1 மாசம் இரு, 1 வருஷம் இரு. பிராடோ தந்தது இதுக்கான்னு யோசிப்பாரு. அடடா பிராடோ தந்தது இதுக்கா? 90கள் உங்களை விரட்டினாங்களே, எதுக்கு இப்ப உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு நல்ல மாதிரி இடம் தர்றதுக்கு தான் இதெல்லாம். 90ல விரட்டின பிறகு அவங்க இருந்தாங்க, அவங்களால வாழ முடிஞ்சிச்சா? தீக்கரையாக்கப்பட்டார்கள். ஒரு ஆளுக்கு வாழ முடியல. உங்களை பாதுகாப்பை எடுத்து போய் திருப்பி கொண்டு வந்து விட்டுருக்கிறான்ல. புரியுதா உங்களுக்கு? உங்க வம்சத்தை பாதுகாத்திருக்கிறான். அவர்கள் ஆண்கள் இல்லாத குடும்பங்கள்ட்ட அதிகம். எதுக்கு உங்களை விரட்டினாங்க இப்ப புரியுதா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எல்லாம் ஏற்பாடு. சிந்தித்து பார்த்து விளங்கி நடந்தோம்டா கட்டுப்பட்டு அடக்கமாக எங்க வாழ்க்கை ஓடும். அதனால அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அவர் மொசாம்பிக்கு போயிட்டாரா, 2 பேரும் மௌத்து. ஒரு ஆள் உயிரி தப்பி பொழைச்சி வந்துட்டாரு. 10 மணிக்கு ஏன் கதை உடைச்சாங்க தெரியுமா? அல்லாஹ் எழுதி வச்சிருக்கிறான், இந்த ஆள் வாழணும், மற்ற 2 பேர் சாகணும். அவங்க ஏன் மௌத்தானாங்க? உள்ளக்குள்ள விஷமான ஒரு காத்து வந்துட்டு அது உள்ளக்குள்ள நடந்துச்சு. இந்த போன கிழமை தெய்வலையில் ஆப்பிள் போனை வச்சுட்டு
அவனுக்கு மேல வச்சுட்டு ஏசியை போட்டு ரூமுக்குள்ள தூங்கிட்டாங்க. குடும்பத்தோட முடிஞ்சு அதுல உள்ள நச்சுவாய் வந்து காலையில எலும்பு ஏறாம அம்படி பேர் மௌத்து. நீங்க பார்த்திருப்பீங்க. போன வாரம் நம்ம முஸ்லிம் குடும்பம் தெய்வலையில. நான் கேட்கிறேன், அல்லாஹ் எப்படி எடுப்பான்? நேரம் காலம் எது என்று யாருக்கும் தெரியாது. எப்பவும் போக ரெடி மாதிரி இருக்கிறோமா? அட நான் ஒரு கோடி கிடைக்க இருக்குது ஒரு மாசம் இப்ப இருந்தே கற்பனை கோட்டை கட்டுவீங்களே. என்ன பண்றது? நாளைக்கு போலாம், நாளன்னைக்கு போலாம், அடுத்த நாள் போலாம், எப்பையும் போகலாம் என்ற உணர்வோடு இருக்கிறோமா? இல்ல எப்ப ஒரு காலம் வரும் அது வரைக்கும் நிக்கிறோம் நினைப்புல நிக்கிறோமா? இது வாழ வந்த இடம் அல்ல, இது போக வந்த இடம். இந்த சித்தாந்தத்தை தான் திருமறை குர்ஆன் சஹாபாக்கள்கிட்ட விதைச்சிச்சு, ஆழமா போட்டுச்சு. சஹாபாக்கள் இந்த சித்தாந்தத்தில் வளர்ந்து வந்தார்கள். அல்லாஹ்வுடைய எந்த நேரமும் அல்லாஹ்வை சந்திப்பதற்கு தயாராக இருந்தார்கள்.